வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு ப்ளூடூத் கிட், ப்ளூடூத் ஆம்பிளிஃபயர் எப்படி அசெம்பிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு ரேடியோ இருக்குது, இல்லை ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்குது ஓல்டு வெர்ஷன், இல்லை ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபயர், எந்த ஆம்பிளிஃபயராக இருந்தாலும் அந்த ஆம்பிளிஃபயரில் ப்ளூடூத் மூலிமா நாம் எப்படி ஒரு சிக்னலை கேதர் பண்ணுறது, ஆம்பிளிஃபை பண்ணுறது, அதுக்கு அடிப்படை என்ன தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாடுல் தேவை. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடுல் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 8 மாடுல் இருக்குது ப்ளூடூத்தினுடைய மாடுல் மட்டும். ஓகேவா? இந்த ப்ளூடூத் அப்படின்னா அது எவ்வளோ தூரத்துக்கு மேக்ஸிமம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் மேக்ஸிமம் வரும், 30 அடி தூரத்துக்கு வரும். அதுக்கு மேலே வராது, அதுக்கு மேலே டிஸ்டர்ப் ஆயிரும். ஓகேவா? ஸோ க்ளோஸ்டு ரேஞ்சில் இருக்கிறதுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூடூத்து டிபெண்ட்ஸ் அப்போ அந்த மாடுலை பொறுத்து இருக்குது. ஓகேவா? இதுதான் ஒரு ப்ளூடூத்தினுடைய மாடுலுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டினுடைய வியூ உங்களுக்கு தெரியறதுக்காக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்போது 2 மாடுல் இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக 2 மாடுல் வரணும். இது வந்து ப்ளூடூத் மாடுல், இது வந்து சிக்னலை ரிசீவ் பண்ணும். ஒரு ப்ளூடூத் அவுட்புட்டில் இருந்து சிக்னலை ரிசீவ் பண்ணும். அந்த சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நாம் ஏற்கனவே ஆம்பிளிஃபயர் இருந்தால் அந்த ஆம்பிளிஃபயரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஆம்பிளிஃபயர் இல்லை, நாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ஆடியோ செட்டில் நீங்கள் அசெம்பிள் பண்ணதாக இருந்தாலும் ஓப்பன் ஏரில் செய்யுங்க. நான் உங்களுக்கு டெமோ ஃபுல்லாக ஓப்பன் ஏரில் தான் கொடுத்துருக்கேன். ஓப்பன் ஏரில் பண்ணும்பொழுது ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ட்ரையல் அண்ட் எரர் சேஞ்ச் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வழி. இந்த ஆம்பிளிஃபயர் நல்லா இருக்குமா, இந்த ப்ளூடூத் மாடல் நல்லா இருக்குமா, இந்த MP3 மாடல் நல்லா இருக்குமா, இந்த பவர் ஆம்பிளிஃபயர் போடலாமா, இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை யூஸ் பண்ணலாமா, இல்லை SMPS பவர் சப்ளை, விச் இஸ் பெஸ்ட் அப்படி நீங்களே என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். அப்போ வந்து ஓப்பன் ஏரில் பண்ணும்பொழுது தான் நம்ம வந்து ஈஸியாக அசெம்பிள் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நல்ல குவாலிட்டி நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாக்ஸில் இது பண்ணிக்கலாம், சீட் பண்ணி நம்ம சேல் பண்ணலாம், இல்லை யாருக்கா கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த மாடுல் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ப்ளூடூத் மாடல் மட்டும். இதில் ஒரு ரிசீவர் இருக்கும், இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கு இல்லையா? இதுதான் வந்து ட்ராக் வந்து ரிசீவர். ஓகே, இதில் ப்ராசஸர் எல்லாமே இருக்குது. ப்ளூடூத்தில் வர்ற சிக்னல், மாடுலேட் ஆகிற சிக்னல் டிமாடுலேட் ஆகி பியூர் ஆடியோ சிக்னல் மட்டும் உங்களுக்கு எங்கே வரும்னா பாருங்கள், இந்த அவுட்புட்டில் வரும். ரைட் அவுட்டு, கிரவுண்டு, லெஃப்ட் அவுட் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடம் தான் அது. தென் இந்த போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வோல்ட் வேணும். இந்த போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 5 வோல்ட் வேணும். ஓகே, 3.7 வோல்ட் மினிமம் வேலை செய்யும். எந்த காரணத்தை கொண்டும் அதிகமான வோல்ட் 5 வோல்ட்டுக்கு மேலே கொடுத்துட்டிங்கன்னா அந்த போர்டு வந்து ஃபெயிலியர் ஆயிரும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நோக்கம் என்ன அப்படின்னா, வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த சம்மர் வெக்கேஷனில் நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு ஃப்ரீ டைமில் இருக்கவங்க ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணலாம். டெய்லி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்கிற யார் வேணாலும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம். நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு டேட்டாஸ் கொடுக்கும் போதெல்லாம் அதனுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம், ஒர்க்கிங் பிரின்சிபல், தென் டெமோ எல்லாமே கொடுக்குறேன். அப்படி எதனால் இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு வெரி ஆவரேஜ் பீப்புள் கூட நம்ம என்ன பண்ண முடியும், அசெம்பிள் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டும் கூட. ஓகேங்களா? இது ஒரு ப்ளூடூத் மாடல். இது ஒரு 5 வோல்ட்டில் வேலை செய்யும். இதில் RF ஃப்ரீக்வன்சி, ப்ளூடூத்தில் ஒரு ஃப்ரீக்வன்சி டிமாடுலேட் ஆகி ஆடியோ வீடியோவை ஸ்டீரியோவோ அவுட்புட் இந்த போர்டுலேருந்து வெளியே வந்துடும். இந்த போர்டு இருந்ததுன்னா எந்த ஒரு ஆம்பிளிஃபயருக்குள்ளேயும் நம்ம இதை ஆட் பண்ண முடியும். உதாரணமாக ஒரு கார் செட் இருக்குதுன்னா அந்த கார் செட்டில் ஒரு காலத்தில் வந்த பழைய கிட்லையெல்லாம் ப்ளூடூத் இருக்காது. ப்ளூடூத் எங்கே தேவையோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம இதை இம்ப்ளைஸ் பண்ண முடியும். அப்படின்னா இந்த மாடல் வந்து தேவைப்படும். சரி, நம்ம ப்ளூடூத் ஆம்பிளிஃபயர் ஒர்க் பண்ணதில் எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இதுதான் வந்து ஒரு பிளாக் டயக்ராம். நான் எப்பயுமே ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்துருவேன். இந்த பிளாக் டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது சாதாரணமாக தெரியும், ஆனால் நியூ கமர்ஸ், பிகினர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு டிராயிங் இருந்துச்சுன்னா யார் வேணால் அசெம்பிள் பண்ணலாம், படிப்பு தேவையில்லை. ஓகேவா? இந்த ப்ளூடூத் கிட்டு மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கிது. கிடைக்கலைன்னா எங்கிட்ட ரெடியாக இருக்குது. அதே மாதிரியே ஒரு பவர் ஆம்பிளிஃபயர் போர்டு.
இந்த பவர் ஆம்பிளிஃபையர் என்ன போர்டு இது கொடுத்துன்னா ஒரு 5 வோல்ட்டில் வேலை செய்யக்கூடிய கிளாஸ் டி போர்டு. ஓகே, PAM 8403 இதனுடைய நேம். இதுவும் 5 வோல்ட்டில் ஒர்க் பண்ணும். அப்போ ஒரு 5 வோல்ட் சப்ளை இருந்தால் இந்த போர்டையும் இந்த மாடுலும் ரெண்டையுமே நம்ம ட்ரைவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஃபோனில் ப்ளூடூத் இருந்துன்னா ப்ளூடூத்தை செலக்ட் பண்ணி இதை பேர் பண்ணிட்டோம்னா வர்ற சிக்னல் என்ன பண்ணும் உங்களுக்கு, இது வந்து பிக்கப் பண்ணி லெஃப்ட் சேனல் ரைட் சேனலாக பிரித்து கொடுத்துரும். அந்த ஆடியோ சிக்னல் என்ன பண்ணுன்னா இந்த ஆடியோ சிக்னல் நேராக இந்த பவர் ஆம்பிளிஃபையர்னுடைய இன்புட் லெஃப்ட் சேனல் ரைட் சேனலுக்குள்ளே போய் ஆம்பிளிஃபை ஆகும். லெஃப்ட் ஸ்பீக்கர் ரைட் ஸ்பீக்கர் நல்ல ஸ்பீக்கரே ட்ரைவ் ஆகும். இன்னும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு 4 இன்ச் 6 இன்ச் 8 இன்ச் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 4 ohms இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இந்த போர்டில் 5 வோல்ட் கொடுக்கணும், இதுக்கு அதிக வோல்ட் கொடுக்கக்கூடாது. இந்த ஐசிலேயே எல்லா வித சேஃப்டி டிவைஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த மாடல் பார்க்கலாம். இதுதான் இந்த மாடல், இந்த PAM 8403 இந்த மாடல். இதுதான் இந்த மாடல். இந்த 2 மாடல் சேர்ந்து நியர்லி 100 rupees தான் வரும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் கொரியரில் அனுப்பிச்சுட்றேன். இன்றைக்கி ஆர்டர் பண்ணால் நாளை கிடைக்கும். அசம்பிள் பண்ணி பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, இதுதான் இந்த போர்டு. இந்த போர்டுக்கு வந்து இந்த சிக்னல் இன்புட் ஃப்ரம் இங்கேருந்து கொடுக்குறோம். லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் கொடுத்துருவோம். ஓகே, இதில் வந்து பவர் சப்ளை பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ஐசியில் ஆம்பிளிஃபை ஆகி 2 ஸ்பீக்கரில் அவுட்புட் வெளியே வரும். இந்த ஐசி பற்றி சொல்லணுன்னா இந்த ஐசி பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரில் லோ கரண்ட் டேக்கன், கம்மியான கரண்ட் எடுக்கும், நல்ல எஃபிஷியன்ஸான ஆடியோ அவுட்புட் வரும். கேட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். குவாலிட்டி லீனியர் ஐசியோட நல்லாயிருக்கும். லீனியர் ஐசி வந்து கரண்ட் டேக்கன் அதிகமாக இருக்கும், ஹீட் ஆகும். இது ஹீட் ஆகாது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லை இந்த ஐசியில் உங்களுக்கு ஓவர்லோட் ப்ரொடெக்டர் இருக்குது. ஓகேவா, சப்போஸ் வந்து ஓவர் வோல்டேஜ் வந்தாலும் இதை ஷட் டவுன் பண்ணுறதுக்குள்ள சர்க்யூட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. பெஸ்ட்டு ஐசி, சீப் அண்ட் ப்ரைஸ். ஓகேங்களா, இதுதான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் சர்க்யூட் டயக்ராம். இதுதான் PAM 8403 லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் அவுட்புட். ஸ்பீக்கருடைய பொலாரிட்டி கொடுக்குறப்ப ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்துறாதீங்க, கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுங்கள். இது வந்து ப்ரீ ஆம்பிளிஃபையர் கிரவுண்ட், இது பவர் ஆம்பிளிஃபையர் கிரவுண்டு. இந்த இடத்துல லெஃப்ட் சேனல் இன்புட் ரைட் சேனல் இன்புட் இருக்குது, ஷட் டவுன் சர்க்யூட் இருக்குது, மீட் அப்ளிகேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. சிம்பிளாக இருக்குது, ஒரு காம்பேக்ட் பேக்கேஜாக இருக்குது. ப்ளூடூத் மாடல் ப்ளஸ் இந்த பவர் ஆம்பிளிஃபையர் மாடல் 2 சேர்ந்து காஸ்ட் 100 rupees இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 2. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1ல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணணும். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 2லையும் 10 ப்ராஜெக்ட் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணணும். இது மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், நீங்கள் அப்கிரேட் ஆக முடியும். எலக்ட்ரானிக்கில் யார் வேணாலும் எலக்ட்ரானிக் ஃபீல்டுகளில் வர முடியும். வரணும் அப்படிங்கிறது அந்த சேனலுடைய நோக்கம்.